முயற்சி இருந்தால் வெற்றி பெறலாம். 10வது முறையும் தவறி விழுந்தவனை பார்த்து பூமி சொல்லுச்சாம், 9 முறை எழுந்தவனல்லவா நீ என்று. எந்த செயலிலும் வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியோடு நின்று விடாதே, விடாமுயற்சியும் வேண்டும். மந்திரத்தால் மாங்காய் காய்க்காது என்பார்கள். வெற்றியும் அப்படித்தான். தொடர்ந்து முயற்சித்தால் நடக்காத காரியம் கூட நடக்கும். எனவே முதலில் முயற்சியில் வெற்றி இல்லை என கவலைப்பட வேண்டாம். வெற்றி கிடைக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பழங்கால கதை ஒன்று உண்டு. ஞானம் பெற விரும்பிய ஒருவர் முனிவர் ஒருவரை தேடிச் சென்றார். அவனது விருப்பத்தை கேட்ட முனிவர் தவம் செய் என்றார். எவ்வளவு காலம் தவம் செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவன். 5 ஆண்டுகள் முழு மூச்சாக தவமின்றினால் போதும் என்றார் முனிவர். 5 ஆண்டுகள் போதும் என்றால் ஏராளமானவர்கள் ஞானம் பெற்றிருப்பார்களே என்றான் அவன் ஆச்சரியமாக. எவருமே இதுவரை அவ்வாறு ஞானம் பெறவில்லை என்றார் முனிவர். புரியாமல் விழித்த அவரிடம் முனிவர் கூறினார், நான் கூறிய 5 ஆண்டுகளையும் வெறும் 5 ஆண்டுகளாக எண்ணாதே. மனிதனின் ஆயுள் காலம் சராசரியாக 75 ஆண்டுகள். அதில் குழந்தை பருவத்தில் 5 ஆண்டுகளையும், உறக்கத்தில் 25 ஆண்டுகளையும், உழைப்பிலும் முதுமையிலும் என 25 ஆண்டுகளையும், எஞ்சிய 20 ஆண்டுகளையும் கேளிகளிலும் வீண் பொழுதுபோக்கிலும் மனிதர்கள் கழிக்கிறார்கள். சிந்திப்பதற்கும் சரியான செயல்களை செய்வதற்கும் 5 ஆண்டுகளை மட்டுமே கழிக்கிறார்கள். அத்தகைய பொறுப்பான 5 ஆண்டுகளிலும் இதுவாக இருக்க வேண்டும். அவனது உன் சிந்தனையும் செயல் என அனைத்தையும் தவறாமல் மாற்றிவிட வேண்டும் என்றார் முனிவர். அதிர்ச்சியில் உறைந்து தவம் நிலைக்கே சென்று விட்டார் அவர். வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆசை மட்டும் இருந்தால் போதாது. அதற்கான உறுதி, அதற்கு மேலாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கின்ற வெறி உங்களுக்குள் உண்டாக்குமானால் வெற்றி பெறுவது நிச்சயம். ஒன்றை அடையும் வரை ஓயக்கூடாது, பின் வாங்கக்கூடாது, முயற்சியை கைவிடக்கூடாது. முதல் முயற்சியிலேயே தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் துவண்டு போகக்கூடாது. நண்பர்களுக்கு இதோ ஒரு வெற்றியாளரின் கதை. எல்லா போரிலும் அவனுக்கு தோல்விக்கு மேல் தோல்வி. பல முறை முயன்றும் தோல்வி என்பதால் போர் முயற்சியை கைவிட்டு விடலாமா என்ற கவலையுடன் யோசித்துக் கொண்டிருந்தார் அவர். கன்னத்தில் கை வைத்தபடி மேல் கூரையை பார்த்து கொண்டிருந்த மன்னருக்கு ஒரு ஆச்சரியமான காட்சி கண்ணில் தென்பட்டது. அரண்மனையில் மேல் கூரையில் ஒரு சிலந்தி தனது எச்சி நூலாக்கி வலை பின்னிக் கொண்டிருந்தது. மிக மிக மெல்லிய நூலில் இழையாமல் அதில் தொங்கிக் கொண்டே தன் 8 கால்களையும் அப்படியும் இப்படியுமாக அசைத்து தனக்கான குடியிருப்பை, தனது உணவை பிடிக்கும் பொறி வலையை வலைப்பின்னலாக உருவாக்கி கொண்டிருந்தது இந்த சிலந்தி. வலை அருந்து போனாலும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல், ஓய்ந்து இருந்து விடாமல், பயந்து இன்னும் அதிவேகத்தில் வலை பின்னிக் கொண்டே இருந்தது. இக்காட்சியை பார்த்த புரூஸ் மன்னனுக்கு பொறி தட்டியது. தோல்விக்கு பிறகு சிலந்தி தளராமல் செயல்படுகின்றது, நாம் இப்படி தளர்ந்து போகலாமா என்று யோசித்தான். தன் உணர்வு பெற்றான். சிலந்தியின் முயற்சி புரூஸை சிந்திக்க வைத்தது. நாட்டை மீட்டு மீண்டும் அரண்மனையில் அமர்ந்தான். முடியும் என்றால் முயற்சி செய்வோம், முடியாது என்றால் பயிற்சி செய்வோம். இதைத்தான் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.